அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ. நவம்பர் 11 மிக மிக முக்கியமான நாளுங்க. 11/11 ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாள் முக்கியமான நாளாக வரும். அதே மாதிரி இந்த நவம்பர் மாதத்தில் இந்த 11ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாள். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் வருது. அன்னைக்கு முருகப்பெருமானோட இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம சேர்த்து கும்பிடும் பொழுது அத்தனை வரங்களும் நமக்கு கிடைக்கும். உங்களோட வேண்டுதலை அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 11 மணி 11 நிமிஷத்துக்கு முருகப்பெருமானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தால் உங்கள் கோரிக்கைகளை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவாருங்க. கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கிட்ட அடிக்கடி சண்டை ஏற்படும், பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, நிரந்தர வேலை இருக்காது, அரசாங்க வேலைக்காக போராடிட்டே இருப்பாங்க. இது போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை எதுவோ அதை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி இல்லை ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் காலையில் 11 மணி 11 நிமிஷத்துக்கு கரெக்டாக நீங்கள் செய்யணும். மறந்துடாதீங்க, கரெக்டாக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு காலையில் 11 மணி 11 நிமிஷத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்கா இரவு 11 மணி 11 நிமிஷத்தில் இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க. முருகப்பெருமான் உங்கள் கோரிக்கையை ஏற்று எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் முருகப்பெருமானோட பீஜ மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஓம் சரவண பவ ஓம் ஐம் ஈம் நவ் லம் சவ் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரிங்க. கூடிய விரைவில் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த 11 மணி 11 நிமிஷத்தை எங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா 11 மணி 11 நிமிஷத்துலேருந்து காலையில் இரவு 11 மணி 11 நிமிஷத்துக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் பண்ணிவிடுங்க. பூஜைனா ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்க. 2 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான இந்த பீஜ மந்திரத்தை 11 நட சொல்லி நீங்கள் அவருக்கு தீப தூப ஆராதனை காமிக்கணும், அவ்வளோதாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது அது முருகப்பெருமானுடைய முக்கியமான நாளான செவ்வாய்க்கிழமையில் வருது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். முருகப்பெருமான் அத்தனை குறைகளையும் கேட்டு எல்லாருடைய குறைகளையும் தீர்த்து எல்லாருடைய மனதிலையும் ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொடுப்பாருங்க. ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். அதேமாரி உங்களோட கோரிக்கைகளை முருகப்பெருமாட்ட ஒரு நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார். முடிஞ்சதுன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்னு 108 மந்திரத்தையும் அன்றைக்கி சொல்லுங்கள். அது மாதிரி ஒரு மகா மந்திரம் கிடையவே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் அதை 108 முறை சொல்லுங்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் கொடுப்பார், அத்தனை செல்வங்களையும் கொடுப்பார். பண கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக உங்களை பண கஷ்டத்தையெல்லாம் போக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவார். அவரை நம்பி கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.